சாதத்தை இப்படி தாங்க வடித்து சாப்பிட்ணும். ஒரு அரை கிளாஸ் வடிச்சிங்கனாலும் 100 கிராம் வடிச்சிங்கனாலும் வடித்து தான் சாப்பிட்ணுமா. அதனால் சுகர் பேஷண்ட்டு முக்கியமாக வடித்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் இப்போ உள்ள சாப்பாட்டிலலாம் ரசாயனம் அதிகமாக இருக்குங்க. யூரியா போட நிறைய மருந்து பொருட்கள்லாம் நெல் பழுது அடையாமல் இருக்கிறதுக்கு, பூச்சி வெட்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு அதிக மருந்து தெளிக்கிறாங்க. அதனால் அந்த நெல் மணிகள் மேலே உள்ள ஊடுருவி இருக்க விஷத்தன்மை உள்ள மருந்தெல்லாம் 4 தரம் களைஞ்சிட்டு 5ஆவது தரம் தான் நல்ல தண்ணி ஊற்றி சாதத்தை அரிசியை ஊற வைக்கணும். அதுக்கும் பிறகு நம்ம அதை வடிகஞ்சியை வெந்து வடியும் போது அதில் உள்ள ரசாயனம் முக்கால்வாசி போயிடும். அப்போ தான் நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அதே சில டாக்டர்ஸ் சொல்கிறாங்க வடிகஞ்சியில் அதிக புரதச்சத்து இருக்குது. அதே போல் அதாவது குழந்தை உள்ள தாய்மார்கள் இந்த வடிகஞ்சியை குடித்தா குழந்தைக்கு அதிக தாய்ப்பால் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டாக்டர்ஸும் சரி, பொது ஜனங்களும் சரி, மற்றவங்களும் சரி, ஒரு பொருளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நன்மை தீமைன்னு இருக்கு இல்லைங்களா. அதனால் அது நன்மையும் சொல்கிறாங்க, தீமையும் சொல்கிறாங்க. நம்ம எதை எடுத்துக்கிறதுன்னு மக்களாகிய நாம் குழம்பி தாங்க நிற்கிறோம். அதனால் டயாபிட்டிஸ் இருக்கிறவங்க வடித்து சாப்பிடுங்க. அது முக்கியமாக ஆரோக்கியத்தை உண்டாக்கும்.